முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங்குக்கு இறுதி மரியாதையானது நடந்து வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மன்மோகன் உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். மன்மோகன் சிங்குடைய வாழ்க்கை மிகுந்த வித்தியாசமானது. இன்றைய பாகிஸ்தானில் சிறிய கிராமத்தில் பிறந்த மன்மோகன் சிங் நமது நாடு மட்டுமின்றி உலகின் தலைசிறந்த பொருளாதார மேதையாகவும் இருந்தவர். நரசிம்மா அமைச்சரவையில் நிதித்துறை அமைச்சராக இருந்தபோது மன்மோகன் சிங் அவர்களுடைய இந்த தாராளமயமாக்கல் கொள்கை மற்றும் தனியார் மயமாக்கல் போன்ற பொருளாதார சீர்திருத்தங்களால் இந்திய பொருளாதாரத்தை எல்லோருக்கும் திறந்துவிட்டால். இதன் காரணமாக தான் பல அந்நிய நிறுவனங்கள் நேரடியாக இந்தியாவில் தொழில் தொடங்கி இங்கு வேலை வாய்ப்பையும் மற்றும் பொருளாதாரத்திற்கு அடிப்படை விதையை அவர் விதைத்தார் என்பது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயமாக தற்போது வரை சொல்லப்படுகிறது. இதன் மூலம் நாடு எதிர்கொள்ள இந்த நிதி நெருக்கடி தீர்த்து வைத்தார். அப்போது நரசிம்மா அமைச்சரவையில் நிதித்துறை அமைச்சராக அவர் செயல்பட்டு இருந்த போது அந்த 5 ஆண்டு காலம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலமாக கருதப்பட்டது. அதன் பிறகுதான் இந்த நாடு பல நிதி நெருக்கடிகளை சந்தித்த போது அதுக்கு தீர்வு காண வைத்திருந்தார். 2004ஆம் ஆண்டு நாட்டின் பிரதமராக மன்மோகன் சிங்கை சோனியா காந்தி அவர்கள் தேர்ந்தெடுத்தார். அந்த பதவியை 10 ஆண்டு காலங்கள் அலங்கரித்தது மட்டுமல்லாது அந்த ஆட்சி முழுக்க பொருளாதார சீர்திருத்தங்களை இந்தியா முழுமைக்கும் கொண்டு வந்து இந்தியாவை சமூக ரீதியாக உயர்த்திய பெருமைக்குரிய ஒரு ஆள் என்றால் அவர் வாழ்ந்து மறைந்த மன்மோகன் சிங் அவர்கள்தான். நமது நாடு கண்ட நேர்மையான பிரதமர்களில் ஒருவர். நமது இந்த இந்திய பொருளாதாரத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர். பதவியால் தன்னை களங்கப்படுத்தி கொள்ளாதவர் என்ற நேர்மையான மனிதர். எளிமை, நேர்மை, நற்பண்பு என பல்வேறு அரசியல்வாதியாகவும் எல்லோரிடம் பெரிதும் மதிக்கப்பட்டார். அரசியலில் கண்ணியம் மிகுந்த ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனிதராகவே தன் வாழ்ந்து மறந்திருக்கிறார். என்னையில்தான் அவருடைய இந்த இன்றைய பாகிஸ்தானில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவருக்கு இன்றைய தினம் அவருக்கு இறுதி அஞ்சலி செய்யப்பட்டு வருகிறது. அதாவது ஒட்டுமொத்த நாட்டின் கண்களையும் ஆக்கிய தற்போது அவர் நம்மையிடம் இல்லை என்பதை எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் இந்தியாவை சீர்குலைத்த ஒரு பிதாமகன் இந்த தினத்தில் நம்மிடையே இல்லை என்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. பல இயக்கங்கள், பல அரசியல் கட்சி தலைவர்கள், பல உலக தலைவர்கள் என அனைவராலும் மிகுந்த போற்றி பாராட்டுக்குரியவர். காரணம் என்னவென்றால் எதிர்மறையான அவருக்கு, அதாவது அவர் கருத்தோடு சேராத எதிர்ப்பாக இருக்கக்கூடிய கருத்துக்களை தெரிவிப்பது கூட அவருடைய கண்ணியத்தையும் ஒருபோதும் குறை சொல்ல மாட்டார்கள். அந்த அளவுக்கு தன் வாழ்நாளில் அனைவராலும் பெரிதும் மதிக்கப்பட்டார். அவருடைய எல்லா காலகட்டங்களிலும் அவருக்கு அமைதி ஒரு மிகப்பெரிய பேர் உதவியாக இருந்தது. அதிகம் பேசாத பிரதமராக அவர் இருந்தார். கண்ணியத்துக்குரியவராக இருந்தார். இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பல இடங்களில் உயர்த்தியிருக்கிறார். இன்று இந்தியாவை சேர்ந்த இளைஞர்கள் பல முன்னணி நிறுவனங்களில் பணி செய்வதற்கும் முக்கியமான ஒரு காரணியாக அவர் திகழ்ந்திருக்கிறார். குறிப்பாக இந்தியா இந்த பெரிய பொருளாதார மாற்றத்தை கொண்டு வந்ததற்கு இந்த உலகமயமாக்கல் என்ற ஒரு திட்டம் ஒன்றுதான் காரணம். அதற்கு முன்னாடி இந்தியாவில் மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் ஏதும் இல்லை. அதே போல இந்தியா
மற்ற நாடுகளை சார்ந்துதான் இருந்தது. மிகப்பெரிய தொழிற்சாலைகள் உற்பத்தி ஆலைகள் என இந்தியாவில் எதுவும் இல்லாத ஒரு சூழலில் தன்னுடைய அந்த உலகமயமாக்கல் என்ற கொள்கையின் அடிப்படையில் அவைகள் அனைத்தையுமே இந்தியாவுக்கு வரவேற்றார். குறிப்பாக அந்த நிறுவனங்களுக்கு இந்தியா சார்பில் அமைக்கப்பட்ட அந்த இடம் மட்டுமல்ல, அந்த நிதி உள்ளிட்ட பல விஷயங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் தருவதாக இருந்தது. அதன் அடிப்படையிலே இங்கு நிறுவனங்களை அவர்கள் கட்டினார்கள். அவர்களுக்கு அரசின் சார்பில் பல்வேறு உதவிகளையும் அப்போது வழங்கப்பட்டது. இதன் காரணமாக இன்றைய தினம் நிறைய நிறுவனங்களில் உள்ள நாடாக இந்தியா இருப்பதற்கும், மேலும் இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு வணிக சந்தையாக இந்தியா மாறியதற்கும் மிகப்பெரிய பொருளாதாரம் ஏற்பட உண்மையான காரணமாக இருந்தவரும் மன்மோகன் சிங் என்ற அடிப்படையிலே அவருக்கு நாடு தற்போது கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நாட்டில் இருக்க அனைவருமே அவர் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பின் காரணமாக தொடர்ச்சியாக அந்த வருத்தத்தை பதிவு செய்து வருகிறார்கள். அரசியல் அவர் எதிர்ப்போர் கூட தற்போது வருத்தம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருப்பதை பார்த்து வருகிறோம். தற்போது அவருக்கு இந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. ராணுவ வீரர்கள், இந்திய அரசியல் கட்சி தலைவர்கள் என அனைவருமே தற்போது அந்த அவருடைய இந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவருக்கு தற்போது இந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இன்னும் சில மணி நேரத்தில் அவர் இந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் முடிவெண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்று காலை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலிருந்து அவரது உடல் ராணுவ மரியாதையோடு வந்து சேர்ந்தது. ராணுவ வீரர்கள் படைசூழ தற்போது அவரது உடல் இந்த கரைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இங்கு தற்போது அவருக்கு இந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்தியாவின் மாற்றத்தை ஒரு குறிக்கோளாக வைத்து அரசியல் மிகப்பெரிய விஷயங்கள் செய்தவர். குறிப்பாக தனது ஆட்சி காலத்தில் தான் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் கல்வி உரிமை திட்டம், வரலாற்று சிறப்புமிக்க இந்த இந்தியா பாகிஸ்தான், அதாவது இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தங்கள், அதே போல பல வேளாண் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல விஷயங்களை செய்து காட்டியவர். அவர் ஆட்சியில்தான் இந்தியாவில் தற்போது முக்கியமாக கருதக்கூடிய இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. எனவே இந்த பல எதிர்கால இந்தியாவின் இந்த பொருளாதாரத்தை கட்டியமைத்தவர் என்ற அடிப்படையில் மன்மோகன் சிங்குடைய புகழ் அனைத்து கட்சியினராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் தொடர்ச்சியாக அனைத்து உலகில் இருக்கக்கூடிய அனைத்து பல்வேறு தலைவர்கள் மட்டுமல்ல, அனைவருமே அவர்கள் புகழை தற்போது பாராட்டி வருகிறார்கள். இந்நிலையில் அவர் மறைந்த அந்த மிகப்பெரிய சோகமான இதை இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கிறது. தோன்றின் புகழோடு தோன்றுக என அந்த வள்ளுவரின் வாக்காகவே வாழ்ந்துவிட்டு மன்மோகன் சிங் தற்போது நம்மை விட்டு மறைந்திருக்கிறார் என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக காணப்படுகிறது.